போட்டியிடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய வேட்பாளர் ரவிக்குமார் அவர்களை ஆதரித்து நாளை நம்முடைய இளைஞரணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் நம்முடைய அமைச்சர் அவர்கள் விழுப்புரம் நகரத்திலே அவர் நம்ம சிக்னல் அருகில் உரையாற்றவிருக்கிறார். அது நாளை 11 மணிக்கு அது நடைபெறும். 5ஆம் தேதி தமிழக முதலமைச்சர் அவர்கள் விழுப்புரம் மற்றும் கடலூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி இங்கே உரையாற்றவிருக்கிறார். நாம் விழுப்புரம் நகரத்திற்குள்ளேயே முனிசிபல் கிரவுண்ட் இடத்தை பார்த்தோம். அங்கே வாகனங்கள் நிறுத்துவதற்கெல்லாம் இடம் கிடைக்காத காரணத்தினால் இப்பொழுது மாற்று ஏற்பாடாக இந்த இடத்தை கிட்டத்தட்ட 50 ஏக்கர் நிலப்பரப்பு உள்ள இந்த இடத்தை தேர்வு செய்திருக்கிறோம். இதில் வாகனங்கள் விடுவதற்கும் 2 நாடாளுமன்ற தொகுதியில் இருக்கிற வாக்காளர் பெருமக்கள் வந்து அமர்வதற்கும் வாய்ப்பாக இதை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக முதலமைச்சர் தளபதி அவருடைய வருகை நிச்சயமாக இங்கே அவர் அடிக்கடி சொல்வதைப் போல தமிழகத்திலே 40 நமதே நாடும் நமதே என்பதைப் போல இந்த பிரச்சாரம் அமையும். நிச்சயமாக இங்கே போட்டியிடுகிற விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய வேட்பாளர் பல லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்ற நம்பிக்கையோடு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கிறோம். நிச்சயமாக சிறப்பாக அமையும். 5ஆம் தேதி அவர் மாலை 6 மணிக்கு இங்கே வந்து விடுவார், உரையாற்றுகிறார். ஆகவே கலைஞர் பிறந்த நாளோடு வெற்றி விழா நாளாகவும் கொண்டாடுவோம் என்று நம்முடைய உதயநிதி அவர்கள் அறிவித்திருக்கிறார். தளபதி அவர்களும் சொல்லியிருக்கிறார். அந்த அடிப்படையில் நிச்சயமாக இங்கே மட்டும் 40 அல்ல, இந்தியா முழுவதும் 400 இடங்களையாவது கண்டிப்பாக இந்தியா கூட்டணி உருவாக்கிய தலைவர் தளபதி அவர்களுடைய முயற்சியின் காரணமாக வெற்றி பெறும் என்பதிலே எந்த வேறுபட்ட கருத்தும் இல்லை.